வணக்கம் and welcome to Cook with Martina. இன்னைக்கு ஸ்வீட்டான மேங்கோ பச்சடி தான் நம்ம செய்ய போறோம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் சூடான உடனே அதுல கொஞ்சம் எண்ணெயையும் ஊத்திக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இப்போ அந்த எண்ணெய் சூடாயிருச்சு இல்லையா? இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுடலாம். ஒரு சின்ன ஸ்பூன் டீஸ்பூன் போட்டா போதும். அது கொஞ்சம் வெடிக்கட்டுங்க. வெடிக்கும் போது கொஞ்சம் உளுந்த பருப்பு எடுத்துக்கலாம். அந்த கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே ஃப்ரை பண்ணிட்டு இருங்க. சூடாயிட்டு இருக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து ரெடியா வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அந்த கருவேப்பிலை எடுத்து அதையும் போட்டுருங்க. அது வெடிச்சு வரும். வெடிச்ச உடனே ஒரு மாங்காய் நம்ம கட் பண்ணி வச்சிடணுங்க. இதுக்கு அந்த மாங்காய் எடுத்து நீங்கள் இப்போ அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்க, அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும். இது ஒரு அருமையான டிஷ்ஷுங்க. காரமாக ஒரு குழம்பு வச்சு இதை சைடில் அந்த ஸ்வீட்டாக சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். ஓகே, ஸோ கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா, அதையே சேர்த்துக்கோங்க. அதையே சேர்த்திட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்மெல் நல்லா கமகமன்னு இருக்கும். இப்போ கொஞ்சம் சால்ட்டையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. இப்போ அந்த மாங்காய் இருக்கு இல்லையா, இந்த தண்ணியில் நல்லா வெந்து வரும். வெந்து வரும்போது அந்த மாங்காய் நல்லா சாஃப்ட் ஆயிடுங்க. இந்த மிக்ஸ்சர் வந்து நல்லா திக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஒரு அரை கப் கரும்பு சர்க்கரை இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த கன்சிஸ்டன்சி வந்து அப்படியே மாறும், நல்லா திக் ஆகிடும், அந்த கடாயில் ஒட்டாமல் இருக்குங்க. இப்போ உங்களோட டேஸ்டியான ஸ்வீட் மேங்கோ பச்சடி ரெடியாக இருக்குது.